வணக்கம் சார், எல்லாத்துக்கும் வணக்கம். திஸ் இஸ் அருணாச்சலம் ஃப்ரம் மதுரை. சார், நான் கிளியரா சொல்ல போனா ஒரு 5 years பேக் வந்து எக்ஸ்போர்ட்டை பத்தி பெருசா நாலேஜ் இல்லை. 5 years பேக் ஒரு நான் இப்போ லைலா காலேஜ்ல பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு பிசினஸ் வரலாம் அப்படின்ட்டு இருக்கும்போது ஒரு ரிலேட்டிவ் சொல்லி தான் எக்ஸ்போர்ட் பண்ணலாம், எக்ஸ்போர்ட்ல இந்த பெனிஃபிட்ஸ் இருக்காங்க, அந்த வயசுல நம்ம ஓகே டக்குன்னு பணம் சம்பாதிச்சலாம் அப்படின்றதுல ஒரு இது இருந்துச்சு. அப்போ இன்ஸ்டியூட் சேர்ந்தேன். அது ஆஃபீஸ் கூட புதுல இருக்கு. பேர் சொல்ல வேணான்னு நினைக்கிறேன், எல்லா பேரும் இருக்கனால சார் ரெக்வஸ்ட் சொன்னாரு. அதனால அங்க சேர்ந்தோம். அவங்க வந்து எப்படி நம்மள இது பண்றாங்கன்னா, அவங்க தோற்றத்தை என்னமோ எக்ஸ்போர்ட்லயே அவங்கதான் இதுன்ற மாதிரி நம்மளை காமிக்கிற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஹோட்டல் செலக்ட் பண்றாங்க. என்னமோ 6 days தான் உங்களுக்கு எக்ஸ்போர்ட் கிளாஸ், 6 weeks ஒன்ஸ் தான் நடக்கும். ஒரு டே சொல்ற கிளாஸ் நீங்க 6 weeks ரிசர்ச் பண்றோம் அப்படின்னு சொல்லி என்னமோ உங்க 6 daysல உங்களை எக்ஸ்போர்ட் கத்துக்கிட வைக்கிற மாதிரி ஒரு ஆசையை தூண்டிடுவாங்க. தூண்டும் போது நம்மளுக்கும் பாடா நம்மள எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம் பாது அப்படி இப்படின்னு சொல்லி அப்பனா என்ன எல்லாம் சொன்ன மாதிரி தான். இதுக்கு முன்னாடி எல்லாம் பேசுறவங்க சொன்ன மாதிரி தான். ஐஇசி கோட் எடுத்தா போதும், இந்த இது பண்ணா போதும், பேங்க்ல கரண்ட் அக்கௌண்ட் அனுப்பிச்சா போதும், இது பண்ணா போதும், போர்ட்டல்ல B2B ரெஜிஸ்டர் பண்ணா போதும், எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம்னு நினைச்சா. அப்படி நினைச்சுதான் நானும் நினைச்சேன். பட் அது எல்லாம் நம்ம பார்க்கும்போது ஒரு சின்ன மெசேஜோ இது பண்ணும்போது ரெஸ்பான்ஸ் வரல, இது பண்ணும்போதோ அதுக்கடுத்து நான் பண்ணும்போதுதான் இல்ல ரெஸ்பான்ஸ் வந்தாலும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு கூட யாருக்கும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. கிளைண்ட்ஸ் பேசினாங்கன்னா இப்படி பேசணும், எல்லா பேருமே ஓகே இப்ப இது பண்ணுங்க, அது பண்ணுங்க, இது பண்ணுங்கன்னு சும்மா ஒரு வேகா தான் சொல்லுவாங்களே தவிர இன்டெப்தா இப்படி பண்ணா இப்படி ரிசல்ட் அமையும், இப்படி பண்ணா கிளைண்ட் இப்படி பேசுவாங்க, என்னென்ன பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க. அது ஏன்னா அவங்க யாரும் தயாரா இல்ல அவங்களுக்கு ஒரு காம்படிட்டரை உருவாக்குறது. அவங்க பணம் சம்பாதிக்கிறதுல மட்டும்தான் தயாரா இருக்காங்களே தவிர நான் சைடா வேற என்ன பிசினஸ் பண்ணலாம், நான் எக்ஸ்போர்ட் மெயின் பிசினஸ் பண்ணேன், சைடா நான் இது எப்படி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணலாம். சரி, இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாம் சீக்கிரமா தானே எல்லாம் சம்பாதிக்கும், அதை ஒரு மெட்டீரியலா யூஸ் பண்ணாங்க, சீக்கிரமா ஏர்ன் பண்ணோம் அப்படின்ட்டு இருக்கவங்கள ஈஸியா அட்ராக்ட் பண்ற மாதிரி அந்த சதுரங்கை வேட்டை மாதிரி தான். வேகமா சம்பாதிச்சிருங்க, எக்ஸ்போர்ட் ஆயிட்டீங்கன்னா உட்கார்ந்த இடத்துல இருந்து உங்களுக்கு சாப்பாடு தான், உட்கார்ந்த இடத்துல இருந்து எல்லாம் கிடைச்சிடும், ஒத்த பைசா இன்வெஸ்ட் பண்ண தேவையில்ல. அப்படி நீங்க போன் பண்ணி இங்கிட்ட ஆர்டர் போயிடும், இங்கிட்ட கோடியா நீங்க சம்பாதிச்சிருங்க, அம்பானி நீங்க தான் அப்படி இப்படின்னு சொல்லி ஈஸியா நம்மள இது பண்றாங்க. அதுதான் அவங்க பண்ற மெயின் டாக்டிக்ஸா இருக்கு. அவங்களுக்கு வந்து அது சைடு பிசினஸ் தான். அவங்க ஏன் நம்மளுக்கு இன்டெப்தா சொல்லி கொடுக்க மாட்டாங்கன்னா அவங்க யாரும் தயாரா இல்ல இன்னொரு காம்படிட்டர்ஸ உருவாக்குறதுக்கு. அவங்களுக்கு அது வந்து வெறும் பிசினஸ் மட்டுமே தான். எனக்குமே ஆச்சரியமா இருந்துச்சு. நான் சார் வந்து என் ஃப்ரெண்டு கொஞ்சம் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ரெக்கமெண்ட்ல தான் பண்ணேன். 3 நாள் வந்து அவேர்னஸ் கிளாஸ் வச்சாங்க. அப்பயும் சார் வந்து அவரோட இதுல எனக்கு தெரிஞ்சது இல்ல வாங்கன்ட்டு எப்ப யாரையும் சார் கம்பல் பண்ணதே கிடையாது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது. எதுக்கு வாங்க அப்படின்னு எதுவுமே சொல்ல மாட்டாரு. சார் மதியம் வராது, பட் யார்கிட்ட ஏமாறாதீங்க அப்படின்ற பாயிண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த பாயிண்ட் அடிப்படையில தான் நான் கிளாஸஸ் கேட்டேன். ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ரேகா மேடம்கிட்ட பேசி இதை ஜாயின் பண்ணோம் அப்படின்னு ரொம்ப ஈகர்னஸ் இருந்துச்சு. அதுக்கடுத்து சேர்ந்ததுக்கப்போ ஒன் பை ஸ்டெப்பா புரியும் போதுதான் பிசினஸ் இஸ் நாட் ஈஸி, யூ கான் ஈஸிலி சக்சீட் அப்படின்றது எனக்கு ரொம்ப புரிஞ்சிச்சு. நானும் எல்லாத்துக்கும் அந்த இதுக்கு ஆசைதான். சீக்கிரம் நம்ம பெரிய ஆள் ஆயிடணும், இப்படி ஆயிடணும், அப்படி ஆயிடணும், நம்மளும் இப்படி பண்ணிடணும், அப்படி பண்ணிடணும், இவ்வளவு கோடியா சம்பாதிக்கணும், எல்லாத்துக்கும் இருக்க அது ஹியூமன் நேச்சர், எல்லாத்துக்கும் இருக்க ஆசைகள் தான். பட் ஆனா அது எப்படி பண்ணணும் அப்படின்றது சொன்னேன் சார். நான் சார்ட்டே கேட்டேன், சார் இது எந்த நோக்கத்துல நீங்க இவ்வளவு தூரத்துக்கு இத்தனை பேரை பண்றீங்க, அது எதனால சார், அது காம்படிட்டர்ஸ் உருவாக்குறீங்கன்னு தெரிஞ்சே இன்டெப்தா இவ்வளவு தூரம் சொல்றீங்க அப்படின்னப்ப சார் இல்ல சார் எனக்கு தெரிஞ்சதை நான் எல்லாத்தையும் கத்துக் கொடுக்கணும்னு தெரிஞ்சப்ப நான் சார்ட்ட நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா அவருக்கு வந்து காம்படிட்டர்ஸ உருவாக்குவேன் அப்படின்றதுலாம் இல்ல, அவளோட சக்சஸ்ன்றதே எத்தனை எக்ஸ்போர்ட்டர்ஸ் நான் உருவாக்குவேன். என் கிளாஸுக்கு 40 பேர் படிக்கிறாங்களா, அதுல 40 பேருமே எக்ஸ்போர்ட் ஆகணும், அதுதான் சாரோட கோலா இருந்துச்சு. நான் 2-3 வாட்டி இந்த கொஸ்டினை சார்ட்ட ரைஸ் பண்ணிங்க. காம்படிட்டர்ஸ் தெரிஞ்சுமே என்கிட்ட இவ்வளவு விஷயம் சொல்றீங்களே சார், மத்த சென்டர்ல எல்லாம் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லும் போதே சார் சொல்லுவார் இல்ல அப்படின்றப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது ஒரு நாள் வந்து கிளாஸ் ஜேர்னில சார் இதுதான் நினைக்கிறாரு, நம்மள வந்து எக்ஸ்போர்ட்டர் ஆக்குறது தான் அவரோட சக்சஸ்க்கான கோல் மாதிரி வச்சிருக்காரு, மணி ஏர்ன் பண்றது இதுவோ கிடையாது, மணி ஏர்ன் பண்றதுக்கு நான் இன்னொரு பிசினஸ் பண்றேன்றதுல ப்ரொஃபஷனலா நடந்துக்கிறார். இது வந்து கிளாஸ்
இன்னொரு எக்ஸ்போர்ட்டர் ஆக்கணும், இன்னொரு எக்ஸ்போர்ட்டர், ஒரு மிடில் கிளாஸ் இருக்க பர்சனையும் ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல் ஆக்கணும், லோயர் எண்ட் இருக்கவங்களையும் சக்சஸ்ஃபுல் ஆக்கணும், எல்லாத்தையும் ஒரு பிசினஸ்ல பெரிய லெவல்ல கொண்டு வரணும். அவளால முடிஞ்ச ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியா பண்றாருன்றத நான் ரொம்ப புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சு போய் நானே ஒரு 10 பேர்ட்ட இந்த மாதிரி போங்க, இந்த மாதிரி விசாரிச்சு போங்க. சார் எக்ஸ்போர்ட்ல மட்டும் அவேர்னஸ் கிரியேட் பண்ணல, எங்களுக்கு டோட்டலா எங்களை சுத்தி நடக்க இந்த சொசைட்டில என்னென்ன ஸ்கேம்ஸ் எல்லாம் நடக்குது, என்னென்ன ஆசைவார்த்தை எல்லாம் நம்மள சொல்றாங்க. எக்ஸ்போர்ட்டுக்கு மட்டுமே சார் இந்த அவேர்னஸ் வைக்கல, எக்ஸ்போர்ட்டுக்கு ஒன் ஆஃப் தி அவேர்னஸ். சுத்தி நம்மள நடக்கிற எல்லாமே பிசினஸ், எல்லாமே சதுரங்க வேட்டை. அதுல நம்ம எப்படி அணுகணும், எல்லா வாட்டியும் நம்ம வந்து WH கொஸ்டின்ஸ் அண்ட் ஹவு, ஏன் இதை சொல்றாங்க, ஒய், விச் கண்ட்ரி, ஹவ், எதனால இதை நம்ம மட்டும் சொல்றாங்க, ஏன், எதுக்கு, எப்படி அப்படின்ற சார் வந்து 5 கொஸ்டின் எங்களுக்கு சொல்லுவாரு. அதை பிளேஸ் பண்ணி நம்ம யோசித்தாலே எல்லாமே கிளியர் ஆகும். இது எதுக்கு இவங்க நம்மகிட்ட பேசணும், என்ன ரிட்டர்ன் எதிர்பார்க்காங்க அப்படின்ற மாதிரி நினைச்சாலே நம்ம இது கிளியர் ஆயிடும். சோ அந்த அளவுக்கு நம்மள ஒரு ஃபைன் டியூன் பண்ணியிருக்காங்கன்றத எனக்கு ரொம்ப இதா இருந்துச்சு. அதை வச்சு பார்க்கும்போது நான் வேற ஏதாச்சும் பிசினஸ் ரீதியா யாராச்சும் பேசினா கூட நம்மளை ஏமாத்த தானே வந்திருக்கான் இவன், எதுக்கு ஆசை வார்த்தை தூண்டுறான் அப்படின்ற மாதிரியே எனக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சார் சொன்ன அவேர்னஸ் வந்து எனக்கு எக்ஸ்போர்ட்டுக்கு மட்டுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது, சுத்தி நடக்க பிசினஸ் எதுக்குனாலுமே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. இன்னொன்னு வந்து ரொம்ப ஆழமா நான் புரிஞ்சுக்கிறது என்னன்னா, நம்ம இன்னொருத்தவங்கிட்ட போய் ஏமாந்துட்டோம்னு சொல்றதோட, ஏமாத்திட்டான் இன்னொருத்தவன் நம்மளை ஏமாத்திட்டான்னு சொல்றதோட, நம்ம போய் இன்னொருத்தவன்ட்ட ஏமாந்துட்டோம் அப்படின்னு சொன்னாதான் நம்ம அடுத்து இன்னொருத்தவங்கிட்ட ஏமாறாம இருப்போம். சோ அதை எல்லா பேருமே அக்செப்ட் பண்ணிக்கிட மாட்டாங்க. சில பேர் அவன் ஏமாத்திட்டாங்க, என்ன ஏமாத்திட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படி சொல்றவங்க திரும்ப திரும்ப ஏமாந்துகிட்டே தான் இருப்பாங்களே தவிர, கத்துக்கிட்டு நான் ஏமாந்துட்டேன், நான் என்னோட ஃபால்ட் நான் தெரிஞ்சு நான் ஒத்துக்கிடும் பட்சத்துல தான் அதுல இருந்து நான் அடுத்து ஏமாறாம இருப்பேன். சோ அது வந்து எல்லா பேரும் பண்ணோம்னா இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் பண்றவங்களையோ ஃபோர்ஜரி பண்றவங்களையோ நம்ம தவிர்த்துடலாம். நம்ம அவங்க இருக்கதான் செய்வாங்க இந்த சொசைட்டில, அவங்க ஒரு பாக்டீரியா வைரஸ் மாதிரி இருக்கதான் செய்வாங்க. அவங்கள நம்ம குறை சொல்லவே முடியாது. நம்ம எப்படி நம்ம எக்யூப்டா இருந்துக்கலாம், நம்ம எப்படி நம்ம அந்த வலைக்குள்ள நம்ம சிக்காம இருக்கலாம் அப்படின்னா, நம்ம எல்லா பேரும் நம்ம லைஃப் டைம்ல அங்கங்க சில விஷயங்கள்ல ஏமாந்துருக்கோம். அதை நம்ம உணர்ந்து, ஆமா நான் இந்த விஷயத்துல ஏமாந்துட்டேன் அப்படின்னு நம்ம சொன்னாலே நம்ம நாலு பின்ன 4 விஷயத்துல ஏமாற மாட்டோம். பக்கத்துல இருக்கவங்கள இந்த நாள ஏமாத்துறாங்க பார்த்து நடந்துக்கோம், நம்ம 4 பேருக்கு எஜுகேட் பண்ணுவோம். ஒருத்தவங்களுக்கும் ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. இந்த சொசைட்டியை மட்டுமே நம்ம சொசைட்டியே இப்படிதான் அப்படின்னு சொல்லாம நம்ம சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னு தெரிஞ்சு நம்ம 4 பேருக்கு எஜுகேட் பண்ணும்போது நம்மளால முடிஞ்ச ஒரு பங்களிப்பு. யாரும் இப்ப நம்ம வந்து இதுல 1 லட்சம் நான் கொடுத்துறேன், பாவர்ட்டி பீப்புள்ஸ்க்கு நான் 1 லட்சம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லாம, உங்களால முடிஞ்ச பங்களிப்பு, என்னால முடிஞ்ச பங்களிப்பு 4 பேர்த்த ஏமாறாம நான் தடுத்திருக்கேன், நான் ஏமாந்தது மூலமா அப்படின்றத ஒரு கோலா ஸ்டால் மாதிரி நம்ம வச்சுக்கிட்டா இன்னும் 4 பேருக்கு நம்ம எஜுகேட் பண்ணலாம் அப்படின்றது என்னோட இது. இன்னொன்று ஒரு என்ன ஒரு விஷயம் எடுத்தாலும் ஒரு ரிசர்ச் சார் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு R&D பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது எனக்கு சார் வந்து இது நல்லா தெரிஞ்சுக்கிட்டா எக்ஸ்போர்ட் கிளாஸ் மட்டுமே சொல்லி கொடுக்கல அப்படின்றத ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். சார் வந்து எக்ஸ்போர்ட் கிளாஸ் மட்டுமே சொல்லி கொடுக்கல, நம்ம வாழ்க்கைக்கான பாடம் சொல்லி கொடுக்காது. டொமஸ்டிக் பிசினஸ் பண்ணாலும் இது தேவை, வேற யாராச்சும் நம்ம ரிலேட்டிவ்ஸ் பிசினஸ் பண்ணாலும் நம்ம இப்படிதான் அவங்களை அணுக சொல்லணும், நம்ம ஒருத்தவங்களுக்கு மென்டாரா இருந்தா எப்படி சொல்லணும் அப்படின்ற அளவுக்கு நம்மளை டியூன் பண்றது. அதுல வந்து ரிசர்ச் அண்ட் R&D, சார் சொல்ற வார்த்தை R&D, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், ரிசர்ச் அண்ட் டேட்டாஸ் பாருங்க, நிறையாவது பாருங்க அப்படின்னு சொல்லு. இப்ப எங்க நீங்க சேர்ந்தீங்கன்னாலும் 4 பேர்ட்ட விசாரிக்கணும். இப்ப நம்ம எப்படி ஒரு ப்ராடக்ட் செலக்ஷன்ல சார் ஒரு கிளாஸ் சொல்றது மூலமா 4 பேர்ட்ட விசாரிக்கணும். யாரை நம்ம நம்பருக்கு முன்னாடியும் 4 பேர்ட்ட நம்ம அவங்கள பத்தி விசாரிக்கணும். இவன் எப்படிப்பட்ட பையர், நான் இவன் இதுக்கு முன்னாடி வந்திருக்க என்னென்ன பண்ணியிருக்கான், எல்லா விஷயத்துலயும், நாட் ஒன்லி எக்ஸ்போர்ட், ஃபார் எவ்ரி பிசினஸ் அப்படின்றது இருந்துச்சு. இன்னொன்னு எல்லா பேருமே நினைக்கிறாங்க ஒரே நாள்ல பெரிய ஆளலாம். அதுக்கு சின்ன ஒரு கோட் தான், ரோம் வாஸ் நாட் பில்ட் இன் அ டே. அதை நீங்க எல்லா பேரும் நினைச்சுக்கிட்டாலே நம்மளால முடிஞ்சோம். எந்த ஒரு இதையும் சீக்கிரமா பண்ணிட முடியாது. அது இட்ஸ் அ லாங் டைம் ப்ராசஸ். அந்த லாங் டைம் ப்ராசஸ்ல நம்ம டெடிகேஷன், நம்ம ஹார்ட் ஒர்க் எல்லாமே இருந்தாதான் முடியும். நம்ம அது கரெக்டான பர்சனை சூஸ் பண்ணணும். கரெக்டான பர்சன் சூஸ் பண்ணா R&D பண்ணணும். நம்ம அது எல்லாமே இருந்தாதான் இட்ஸ் அ லாங் டைம் ப்ராசஸ். எல்லா பேருமே சக்சஸ்ஃபுல் எக்ஸ்போர்ட்டர் ஆகலாம். பட் அதுக்கு வந்து அவங்க எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றாங்க, எந்த அளவுக்கு டெடிகேஷன் பண்றாங்க, எந்த அளவுக்கு அவங்ககிட்ட பேஷன்ஸ் இருக்கு அப்படின்றதும் இருக்கு. சார் மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டது, சார் நிறைய விஷயங்கள் வந்து அவர் பிராக்டிக்கலா எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அவரு இத்தனை வருஷம் இது பண்ணதை எங்களுக்கு பாடமா சொல்லி கொடுக்கும் போது 15 இயர்ஸ் அவருக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சோ அதே அளவுக்கு எங்களுக்கும் இது பண்ணியிருக்காரு.
இந்த மாதிரி நிறைய எக்ஸ்போர்ட் சென்டர்ஸ் வந்து சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க தே வாண்ட் யூ டு கமிட் மிஸ்டேக்ஸ். பிகாஸ் நீங்க மிஸ்டேக் பண்ணதான் அவங்களுக்கு நல்லது. அந்த பிசினஸ் அவங்க எடுப்பாங்க. அவங்க காம்படிட்டர்ஸ் உருவாக்கணும்னு நினைக்கவே இல்லை. அவங்களை எக்ஸ்போர்ட்டர் மாத்தணும்னு நினைக்கவே இல்லை. அவங்க எப்படி காசு சம்பாதிக்கணும்னு மட்டுமே தான் நினைக்கிறாங்களே தவிர அவங்களை எக்ஸ்போர்ட்டர் பண்ணணும்னு அவங்க நினைக்கவே மாட்டாங்க. ஏன் நினைக்க மாட்டாங்கன்னா அவங்க சொல்ற கிளாஸ்லயே இதுதான் பண்ண அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்பனா அது மட்டும் தான் அவங்க பண்றாங்களா? ஜஸ்ட் நம்ம யோசிக்கும் போது அப்பனா நம்மகிட்ட தான் சொல்றாங்க, இவங்களும் அதுதான் பண்றாங்களா? இல்ல. அங்கிருந்த இடத்துலதான் நம்ம கேள்வி கேட்டு பழகணும். சோ அப்பனா இது மட்டும் தான் நீங்களும் பண்றீங்களா? இது மட்டும் பண்ணி நீங்க இவ்வளவு இது பண்ணிட்டீங்களா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கும் போதுதான் நம்மளுக்கு அவங்க என்ன ஸ்கேம் பண்றாங்க, எப்படி நம்மளை ஏமாத்துறாங்கன்னு தெரியும். ஓரளவுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த அவேர்னஸ் பேச வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் என்னால முடிஞ்ச அவேர்னஸ் எல்லாத்துக்கும் என்னோட சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் பண்ணியிருக்கேன்னு நம்புறேன் சார். தேங்க்ஸ் சார். ஆபீஸ் ஓபன் பண்ணதாலையும் ஐஇ கூட எடுத்ததாலையும் முட்டாள்தனமா என்ன ஒரு எக்ஸ்போர்ட்டர்னு நானே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆரம்பிச்சதோட சரி, நானும் என் பிசினஸும் ஒரே இடத்துல தான் நின்னுகிட்டு இருந்தோம். எப்பவுமே கூட இருப்பேன்னு சொன்ன ட்ரெயினர் ஒரு தடவை கூட என் போனை எடுக்காதப்ப இனி என்ன பண்றது, யாருக்கிட்ட கேட்கறது, ஒண்ணுமே புரியல.